அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரீமான் இன்டகிரபிள் தியரத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டினை கேட்குறாங்க. Let f be a bounded function on the closed bounded interval ab. Then f belong to Riemann integrable on closed interval ab if and only if f is continuous at most every point in closed ab. அப்போ f Riemann integrable if and only if f is continuous at most every point in ab பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஸ்டாண்டர்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீமான் இன்டகிரபிள் பேஸ் பண்ண கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயும் நமக்கு காமனாக இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா FB a bounded function on the closed bounded interval AB. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஒரு நெசசரி பார்ட்டை அசியூம் பண்ணிக்கிட்டு சஃபிஷியன்ட் ப்ரூவ் பண்ணலாம். அடுத்து சஃபிஷியன்ட் அசியூம் பண்ணிட்டு நெசசரி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா F belong to the Riemann integrable over closed interval AB. Suppose that அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? F is continuous at most every point in closed AB. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். To prove f is continuous at most every point in closed AB. இந்த அட்மோஸ்ட்டுக்கு டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே அந்த 7.1 மெஷர் 0 அந்த டாப்பிக்கில் நம்ம படிச்சிருக்கோம். அட்மோஸ்ட்னா என்ன அர்த்தம்? அப்போது சம் பாயிண்ட்ஸில் வந்து f is not கண்டினியூஸாக இருக்குது இந்த க்ளோஸ் இன்டர்வல் AB. அந்த பாயிண்ட்டோட கலெக்ஷன் எடுத்து நம்ம ஒரு செட்டாக போட்டால் அந்த செட்டு வந்து இஸ் ஆஃப் மெஷர் 0 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் நம்ம எழுதுறோம். எப்படி எழுதுறோம் அப்படின்னா the set E of points in closed AB at which f is not continuous. இங்கே புரியுதுங்களா? அட் கண்டினியூஸ் அட்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட்னா கண்டினியூஸ் இல்லாத பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டோட கலெக்ஷன் எடுத்து தான் நம்ம ஈன்னு போடுறோம். இஸ் ஆஃப் மெஷர் 0னா இ வந்து மெஷர் 0 நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ டு ப்ரூவ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் க்ளோஸ் ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்? ஈன்ற ஒரு செட் எடுக்கிறோம். அந்த செட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் க்ளோஸ் இன்டர்வல் ஏபியில் இருக்கிற பாயிண்ட்ஸு எந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம்? அந்த இன்டர்வலில் எஃப் எங்கே கண்டினியூஸாக இல்லையோ நாட் கண்டினியூஸாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை எடுத்து போட்டால் அந்த செட்டு இ என்னவாக இருக்கணும்? மெஷர் 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட்? ஓகே, இப்போது 5.6ல் ஏற்கனவே நம்ம படித்த தியரம் பை த தியரம் if f is from R1 to R1 and a point A belong to R1 then f is continuous at A. f என்ற ஃபங்க்ஷன் continuous at the point A-வா இருந்துச்சுன்னா then omega of f at A, f ஒமேகான்றது ஆசிலேஷன் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அப்பர் சம்மும் அப்பர் பவுண்டும் லோயர் பவுண்டும் அங்கே ஈக்குவல்ட்டு வர்றதுனால உங்களுக்கு ஆசிலேஷன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ ஆசிலேஷன் ஆஃப் எஃப் அட் ஏ வந்து 0வா இருக்கும். ஒருவேளை எஃப் நாட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அட் த பாயிண்ட் ஏல நாட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா தென் த ஆசிலேஷன் எஃப் ஓவர் ஏ நமக்கு என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 0வா இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ண பாருங்க. இ வந்து மெஷர் 0ன்னு சொல்லுவோம். அப்போ ஈயில் இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னது? நாட் கண்டினியூஸாக இருக்கிற பாயிண்ட்ஸ். அப்போ நாட் கண்டினியூஸ் இருக்கும்போது நம்ம எந்த கண்டிஷன் எடுக்கணும்? ஒமேகா வந்து அது ஆசிலேஷன் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு எடுக்கிறோம். அப்போது நம்ம அந்த எடுக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம்? அந்த செட் ஈயில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அதனால நவ் எக்ஸ் பிலாங் டு இ ஈயில் இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஒமேகா ஆஃப் எஃப் ஓவர் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. ரைட்டு. இப்போ மெஷர் 0வோட டெஃபினிஷன் நம்ம ரீகால் பண்ணலாமா? ஸோ மெஷர் 0ன்னு சொல்லும்போது E is of measure 0 if given epsilon greater than 0 E can be covered by the union of open intervals whose length add up to be less than epsilon. அதுதான் இங்கே எழுதிருப்போம். அந்த ஓப்பன் இன்டர்வல்னா I1 I2 அது மேபி ஃபைனட் ஆர் கவுண்டபிள் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். அப்போ E வந்து contain in the union of open interval IN such that summation modulus of IN less than epsilon. அப்போ நம்ம இ வந்து மெஷர் 0ன்னு சொல்கிறோம்னா இ கேன் பி ரிட்டன் அஸ் த யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும். அதோட லென்த் ஆட் பண்ண நமக்கு என்னவா இருக்கணும்? லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்கணும். இந்த டெஃபினிஷனை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் அந்த தியரத்தில். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் பிலாங் டு ஈயாக இருந்துச்சுன்னா ஈன்றது வந்து செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஏபி அட் விச் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ். அப்போ இந்த ரிசல்ட் பிரகாரம் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட ஆசிலேஷன் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அதனால ஆசிலேஷன் ஆஃப் எஃப் ஓவர் எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட எய்ம் என்ன ப்ரூவ் பண்ணுறது? த செட் இ வந்து இஸ் ஆஃப் மெஷர் 0 சொல்லணும். அப்போ மெஷர் 0வோட டெஃபினிஷன் பிரகாரம் இ கேன் பி ரிட்டன் அஸ் த யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? லெட் அஸ் அஸ்யூம் தட் இ ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் இஎம் m equal to 1 to infinity, where em என்றது என்னது? is the set of points
set of all x belong to the closed interval AB such that omega of oscillation of f at x வந்து greater than or equal to 1 by m. ஒருவேளை oscillation இப்போ x என்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அதோட oscillation mக்கு பதிலாக 1 போடுங்க, 1 இருந்துச்சுன்னா அந்த செட்டை E1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ oscillation வந்து 1 by 2 இருந்துச்சுன்னா அந்த செட்டை E2 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்தெந்த பாயிண்ட்ஸுக்குலாம் oscillation 1 by 2 இருக்கோ அந்த செட்டை E2, அந்த பாயிண்ட்லாம் எடுத்து போகிற செட் E2. அப்போ ஜென்ரலாக oscillation 1 by m இருந்தால் அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம EMன்னு எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஈக்கான டெஃபினேஷனை நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? மெஷர் ஜீரோக்கு சொல்லணும். எது மெஷர் ஜீரோன்னு சொல்கிறோம்? இ வந்து மெஷர் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ டு ப்ரூவ் இ இஸ் ஆஃப் மெஷர் ஜீரோனா இங்கே இ தான் நம்ம யூனியன் ஆஃப் இஎம் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற ஒவ்வொரு இஎம்மும் மெஷர் ஜீரோ நம்ம சொன்னால் போதும். தட் இஸ் டு ப்ரூவ் ஈச் இஎம் இஸ் ஆஃப் மெஷர் ஜீரோ. இப்போ எம்ன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் ஃபிக்ஸ்ட் எம், since f பற்றி நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? ரீமான் இன்டகிரபிள் ஓவர் த க்ளோஸ் இன்டர்வல் ஏபின்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். அப்போது ரீமான் இன்டகிரபிள் இருந்துச்சுனாலே இதுக்கு முந்தின காணொலியில் இந்த 7.2g பார்த்துருப்போம். அங்கே நமக்கு என்ன தெரியும்? f இஸ் ரீமான் இன்டகிரபிள்னா if and only if upper sum f over the subdivision sigma is less than lower sum f over sigma plus epsilon. இந்த லோயர் சம்மை லெஃப்ட்டில் கொண்டு வந்து எழுதுனா அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் லெஸ் தென் எப்சிலான். அப்போ அப்பர் சம் பற்றி பேசும்போது நம்ம சப்டிவிஷன் சிக்மா இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சின்ஸ் எஃப் பிலாங் டு தி ரீமான் இன்டகிரபிள் க்ளோஸ்ட் ஏபினா given epsilon greater than 0, there exists a subdivision sigma of closed AB such that upper sum of f over sigma minus lower sum of f over sigma அந்த 7.2g பிரகாரம் லெஸ் தென் எப்சிலாங் எடுக்கணும். எப்சிலாங்க ரொம்ப சின்னது தான். அப்போ எப்சிலாங் டிவைடட் பை சம் எலமெண்ட் எடுத்தோன்னா அது இன்னும் சின்னதாக இருக்கணும். நம்ம எம்மை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால எப்சிலாங் டிவைடட் பை 2m நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து சப்டிவிஷன் பற்றி பேசுகிறோமோ அங்கே நம்ம காம்போனன்ட் இன்டர்வல்ஸ் இருக்கும், ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட் இன்டர்வல் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அதை நம்ம I1 to IN நேம் பண்ணிக்கலாம். thus if I1, I2, etc. IN are the closed component intervals of sigma, we have நம்ம upper sum lower sum ரெண்டுத்தை டிஃபைன் பண்ணி இருக்குனாலே நம்மளால எதை டிஃபைன் பண்ண முடியும்? ஆசிலேஷன் ஒமேகாவை டிஃபைன் பண்ண முடியும். அப்போது சமேஷன் ஆஃப் ஆசிலேஷன் இன்ட்டு அந்த ஒவ்வொரு எந்த இன்டர்வல் எடுக்கிறோமோ அதனோட லென்த்து. இங்கே நமக்கு காம்போனன்ட் இன்டர்வல் n காம்போனன்ட் இன்டர்வல்ஸ் இருக்குது. அப்போ summation k equal to 1 to n, summation k equal to 1 to n, oscillation omega of f over ik into இந்த இன்டர்வலோட லென்த் மாடுலஸ் ஆஃப் ik. ஒமேகாவோட டெஃபினேஷன் நமக்கு என்ன தெரியும்? omega of f over ik is nothing but upper bound of f over ik minus lower bound of f over ik. ஓகே, ஸோ இங்கே ஒமேகா இருக்கிறது, இங்கே சமேஷன் இருக்கிறதுனால இங்கே சமேஷன் போடுறோம். ஒமேகாவுக்கு பதிலாக தான் அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்டு போடுறோம். கூட இங்கே மாடுலஸ் ஐக்கே இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் மாடுலஸ் ஐக்கே ப்ராடக்டாக வருது. அப்போ இந்த ஒமேகா ஒரு சமேஷனாக இருக்குது, சப்ராக்ஷன் ஆஃப் 2 சமேஷனாக எழுதுகிறோம். ஓகே, ஸோ சமேஷன் k equal to 1 to n, அப்பர் பவுண்ட் ஆஃப் f over ik into மாடுலஸ் ik minus summation k equal to 1 to n, lower bound of f over ik into modulus ik. இப்போ இது பாருங்க, upper bound of f over ik into ik over the n component intervals தான் வருது இல்லையா. அப்போ இந்த summation represent the upper sum of f over sigma. ஏன்னா சிக்மான்ற சப்டிவிஷனில் தான் இந்த n component intervals இருக்குது. அப்போ இந்த summation எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா upper sum of f over sigma. அதே போல் இந்த summation ரெப்ரசன்ட் பண்ணுறது lower sum of f over sigma. ஓகே, அகெயின் இந்த 7.2g பிரகாரம் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் லெஸ் தென் எப்சிலாங் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இந்த தியரத்தில் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? லெஸ் தென் எப்சிலாங் பை 2m நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா, சச் தட் எப்சிலாங் பை 2mனு எடுத்திருக்கவே. ஸோ இதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா மைனஸ் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மாக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? less than epsilon by 2m சொல்கிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது summation of k equal to 1 to n, oscillation of f over ik into modulus ik less than epsilon by 2m. இந்த inequality 1 நம்ம நேம் பண்ணிக்கிறோம். ஓகே, இதே போல் இந்த 7.2d ஓட இந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த சிக்மாவில் n காம்போனன்ட் இன்டர்வல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த ஐகேவை தான் ரெண்டாக பிரிச்சிருப்போம். ஐகே ஸ்டார் ஐகே டபுள் ஸ்டார் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ஐகே வந்து யூனியன் ஆஃப் ஐகே ஸ்டார் யூனியன் ஐகே டபுள் ஸ்டார் சொல்கிற மாதிரி அந்த சேம் கேட்டகரியில் இப்போ நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம்.
இங்கே இஎம் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஈச் இஎம் தான் நம்ம மெஷர் 0 நம்ம சொல்கிறோம். அந்த இஎம் வந்து யூனியன் ஆஃப் 2 செட்டாக எழுதுகிறோம். இஎம் ஸ்டார் யூனியன் இஎம் டபுள் ஸ்டார். அப்போ இங்கே இஎம் ஸ்டார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா the set of points of EM that are points of subdivision of sigma and EM டபுள் ஸ்டார் நமக்கு என்னவா இருக்குன்னா EM மைனஸ் EM ஸ்டார். ஏன்னா இது ரெண்டுத்தோட யூனியன் தான் EM. ஓகேவா? அப்போ EM ஸ்டார் என்ன கிடைக்கும்? EMலேருந்து EM ஸ்டாரை கழிச்சா நமக்கு கிடைக்கும். அப்போ EM யூனியனாக எடுக்கும்போது நமக்கு அதுக்கு வெறுமனே E கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா யூனியன் ஆஃப் EM தான் நம்ம ஈன்னு எடுத்திருக்கோம். அப்போ நாங்கள் E போட்டாலும் EM போட்டாலும் ஒன்று தான். ஓகே, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் E தான் போட்டிருப்பாங்க. ரைட். ஓகே, இப்போ EM ஸ்டார் எடுத்திருக்கோம் இல்லையா? EM ஸ்டார் எங்கே இருக்கிற பாயிண்ட்ஸு? த பாயிண்ட்ஸ் ஆஃப் EM தட் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் சப்டிவிஷன். அப்போ அங்கே சப்டிவிஷன் சொல்லும்போது சப்டிவிஷன்னா நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனில் என்ன இருக்கும்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் இல்லையா? அப்போ EM ஸ்டார் contained in J1 union J2 union etc union JP where Ji ஒவ்வொரு Jவும் open subintervals such that modulus of J1 plus etc modulus of JP is less than epsilon by 2. ஏன் இங்கே பியோட நிறுத்திட்டோம் அப்படின்னா சப்டிவிஷன் சொன்னாலே நமக்கு அங்கே என்ன தான் இருக்கும்? ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதுதான் இங்கே ரீசன் எழுதியிருக்கேன். சின்ஸ் தெர் ஆர் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் சப்டிவிஷன். அப்போ EM கேன் பி ரிட்டன் as the EM star contained in சொல்லும்போது is covered by finite number of open intervals whose length add up வந்து less than அங்கே epsilon சொல்கிற மாதிரி epsilon by 2 இருக்குது. epsilonனாலே epsilon by 2 அதை விட சின்னது தானே. அப்போ இதுலேருந்து நம்ம எது செட்டை மெஷர் 0ன்னு சொல்லலாம்? EM star is of measure 0. ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறேன். hence EM star is of measure 0. ஓகே, EM ஸ்டாரை பற்றி நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஒருவேளை அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு EM டபுள் ஸ்டாரில் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம EM வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? EM ஸ்டார் யூனியன் EM டபுள் ஸ்டார் நம்ம எழுதியிருக்கோம். இந்த EM ஸ்டார் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இஸ் ஆஃப் மெஷர் 0ன்னு சொல்லியிருக்கணும். இப்போ EM டபுள் ஸ்டாரை பற்றி நம்ம பேசுகிறோம். சப்போஸ் ஒருவேளை அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு EM டபுள் ஸ்டாரில் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும்? இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் IK. ஏன்னா அந்த IKவை தான் நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம். கரெக்டாக? EM ஸ்டார் EM டபுள் ஸ்டார் ரெண்டாக பிரித்து எழுதுது அதுதான். அப்போ சம் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் IKவாக இருக்கும். அப்போது ஒமேகா ஆஃப் F ஓவர் IKன்னு எடுக்கும்போது இன்டர்வல் அந்த IKயில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு இது X. அப்போது oscillation over the interval should be greater than or equal to oscillation over the point in the interval. ஸோ அதனால் இங்கே greater than or equal to. ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த நாட் கண்டினியூஸ் சொல்லும்போது ஒமேகா ஆஃப் F ஓவர் X நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? greater than or equal to 1/m எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட்டை தான் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஒமேகா ஆஃப் F ஓவர் X வந்து greater than or equal to 1/m. ஸோ நமக்கு oscillation of F over IK is greater than or equal to oscillation of F over X. இந்த F வந்து not continuous சொல்லும்போது இதுதான் நம்ம greater than 1/m எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? therefore omega of F over IK தான் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? greater than or equal to 1/m. இப்போ லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்ம வேறு விதமாக எப்படி சொல்லலாம்? 1/m வந்து less than or equal to oscillation of F over IK. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, if we denoted by IK1 etc. IK are those of component intervals of sigma which contains a point of EM double star. இந்த IK1 IKRலாம் இருக்கு இல்லையா? அந்த சப்போஸ் அந்த EMல இருக்கிறதா ரெண்டு யூனியனாக பிரிச்சிருக்கோம், ரெண்டு செட்டாக பிரிச்சிருக்கோம். EM ஸ்டார் ஒன்று, EM டபுள் ஸ்டாரில் ஒன்று. EM ஸ்டார் வந்து இஸ் ஆஃப் மெஷர் 0 நம்ம சொல்லிட்டோம். இப்போ EM டபுள் ஸ்டாரில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எடுத்துட்டா அதனோட ஆசிலேஷன் இந்த மாதிரி வருதுன்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த EM ஸ்டாரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அதனோட காம்பனன்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? IK1ல இருக்கலாம், இல்லை IK2ல இருக்கலாம், எக்ஸெட்ரா IKRன்னு எடுத்துக்கிறோம். those of components of sigma which contains a point of EM double star. இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா 1/m டைம்ஸ் இந்த ஒவ்வொன்றத்தோட மாடுலஸ், அது ஒவ்வொன்றத்தோட லென்த் நான் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ 1/m இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் IK1 ப்ளஸ் எக்ஸெட்ரா மாடுலஸ் IKR. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 1/m ஒவ்வொருத்தோட உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1/m இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் IK1 அதை இங்கே எழுதியிருக்கேன். plus 1/m into modulus of IK2 plus etc. 1/m into modulus of IKR. இப்போ இந்த 1/m into modulus 1/m என்னன்னு எடுத்துருக்கோம் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. 1/m வந்து less than or equal to omega of F over IK. இங்கே நம்ம எடுத்துருக்கிறது modulus of IK1. அப்போது
இந்த 1/mக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஆசிலேஷன் ஆஃப் f ஓவர் ik1 ரீப்ளேஸ் பண்ணலாமா? கூட இருக்கிற இந்த மாடலஸ் ik1 as it is அப்படியே இருக்குது. ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த 1/mக்கு பதிலாக இங்கே இருக்கிறது மாடலஸ் ஆஃப் ikr இருக்குது. அப்போ இந்த 1/mக்கு பதிலாக ஆசிலேஷன் ஆஃப் f ஓவர் ikr ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஆஃப் f ஓவர் ik இன்ட்டு ik1 இருக்குது. சேம் இருக்குது பாருங்கள், அதோட லென்த் ik1 இருக்குது. இந்த மாதிரி இதோட சமேஷன் எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா, which is less than epsilon by 2m. இது எங்கேருந்து வந்திருக்கு? இங்கே 1 நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள். 1 to n எடுக்கும்போது 1 எடுத்திருக்கோமா? ஸோ இங்கே 1 to r எடுத்திருக்கோம். ஃபைனைட் வேல்யூவாக இருக்குது சமேஷன். அப்போ epsilon by 2m. ஓகே, ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 1/m டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் ik1 ப்ளஸ் எக்ஸெட்ரா மாடுலஸ் ஆஃப் ikr லெஸ் தென் epsilon by 2m எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டு பக்கமும் 1/m இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணிட்டா மாடுலஸ் ஆஃப் ik1 ப்ளஸ் எக்ஸெட்ரா மாடுலஸ் ஆஃப் ikr லெஸ் தென் epsilon by 2. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? em ஸ்டார் வந்து இஸ் கவர்டு பை த interior of ik1 எக்ஸெட்ரா ikr அண்ட் the sum of interval length வந்து லெஸ் தென் epsilon by 2. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும்? em ஸ்டார் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இஸ் கவர்டு பை j1 எக்ஸெட்ரா jp, அதனோட லென்த் ஆட் அப் பண்ணால் epsilon by 2 வருது. அப்போ em நம்ம என்னவா எழுதியிருக்கோம்? யூனியன் ஆஃப் em ஸ்டார் யூனியன் ஆஃப் em டபுள் ஸ்டார். இப்போ இங்கே பாருங்கள், em ஸ்டார் இஸ் கவர்டு பை த இங்கே ஃபைனட் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் தான் இருக்குது, அதனோட லென்த் ஆட் அப் டு epsilon by 2 இருக்கிறதுனால நம்ம em டபுள் ஸ்டார் என்ன சொல்லலாம்? அது மெஷர் ஜீரோன்னு சொல்லலாம். அப்போ em டபுள் ஸ்டார் மெஷர் ஜீரோன்னு சொல்லிட்டோம். இப்போ சொன்னது em டபுள் ஸ்டார் மெஷர் ஜீரோ சொல்லியிருக்கோம், ஏற்கனவே em ஸ்டார் மெஷர் ஜீரோ சொல்லியிருக்கோம். அப்போ யூனியன் ஆஃப் மெஷர் ஜீரோ இஸ் ஆல்சோ மெஷர் ஜீரோன்னு வர்றதுனால em இஸ் ஆஃப் மெஷர் ஜீரோ. ஓகே, அப்போது இது திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஈச் em இஸ் ஆஃப் மெஷர் ஜீரோனா அப்போ என்னவா எழுதியிருக்கோம்? தான் நம்ம என்னவா எழுதியிருக்கோம்? யூனியன் ஆஃப் em. E equal to union of em. ஒவ்வொரு em is of measure 0னா capital E is of measure 0. அதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதியிருப்போம். That is to prove E measure 0னா each em is of measure 0 சொன்னா போதும். இப்போ each em is measure 0 சொல்லிட்டோமா? அப்போ each em is measure 0னா E is of measure 0. அப்போ E is of measure 0னா நமக்கு என்ன தெரியும்? The point F is continuous at most every point in closed AB. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். So each em is of measure 0 implies E is of measure 0, which implies F is continuous at most every point of closed AB. So நம்ம என்ன assume பண்ணிக்கிட்டோம்? F belong to the Riemann integrable AB ன்னு எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? F is continuous at most every point of closed AB ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ converse part, அதாவது F is continuous at most every point of closed AB ன்னு assume பண்ணிக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? F belong to the Riemann integrable AB ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லெம்மா தேவைப்படுது. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். If the oscillation of f over x less than a for each x in a closed bounded interval j, then there is a subdivision tau of j such that upper sum of f over tau minus lower sum of f over tau is less than a times the length of the interval j. Okay. ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கான்வர்ஸ் பார்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கான்வர்ஸ் பார்ட்டோட ப்ரூஃபை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கான்வர்ஸை நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? லெட் அஸ் அஸ்யூம் தட் F is continuous at most every point of closed AB. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? F belong to the Riemann integrable AB ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது இருக்கட்டும். Given epsilon greater than 0, choose M belong to I such that, இப்போ நம்ம F is continuous at most every pointக்கு நம்ம ப்ரூவ் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்திருப்போம்? EM வந்து யூனியன் ஆஃப் em ஸ்டார் யூனியன் em டபுள் ஸ்டார் எடுத்திருப்போம். each is of measure 0 சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ எப்போல்லாம் இந்த F is continuous at most every point of closed AB நம்ம எடுத்துக்கிட்டோமோ அப்போ em நம்ம என்னவா எழுதலாம்னு அர்த்தம்? em ஸ்டார் யூனியன் em டபுள் ஸ்டாராக எழுதலாம். where em ஸ்டார் is the points of em, then by hypothesis em is of measure 0. அந்த ப்ரீவியஸ் பார்ட் ப்ரூஃப்லேருந்து தான் நம்ம இதை கொண்டு வந்து எழுதுகிறோம். ஓகே, அப்போது மெஷர் ஜீரோனா என்ன அர்த்தம்? em can be covered by the union of open intervals whose length of sums add up to less than epsilon. அங்கே எப்சிலாங்க்கு பதிலாக இங்கே நம்ம epsilon by 2m எடுக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, hence em contained in union n equal to 1 to infinity in, where each in is an open subinterval of closed AB such that sum of அந்த interval length இருக்கு இல்லையா? அப்போ modulus of in less than epsilon by 2m நம்ம எடுத்தோம் போன
போன அதாவது நெசசரி பார்ட் ப்ரூவ் பண்ணும்போது. அப்போ 2m தான். அந்த mக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆசிலேஷன் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ்ட் ஏபி. ஏன் அந்த ஆசிலேஷன் தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், இங்கே எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த 1/m வந்து லெஸ் தேன் அதான் நம்ம எடுத்திருக்கோம். இதோ இல்லை இது எடுத்தாலும் ஓகே தான், இங்கே எது சொன்னாலும் ஓகே தான் நீங்கள். ஓகேவா? ஸோ அப்போது 1/m லெஸ் தேன் ஆசிலேஷன் ஆஃப் எஃப் ஓவர் எக்ஸ். இப்போ நம்ம 1 இங்கே 2 இங்கே நம்ம எடுக்கணும் எப்சிலாங் பை 2m எடுத்துக்கிட்டோம். இந்த 1/m இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு பதிலாக தான் எப்சிலாங் பை 2 இன்ட்டு எம்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், ஒமேகா ஆஃப் எஃப் ஓவர் எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து பிலாங் டு த க்ளோஸ்டு ஏபி. ஸோ அதனால் க்ளோஸ்டு ஏபி நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, சொன்ன பார்ட் இதுதான். எப்சிலாங் பை 2m அந்த 1/m தான் லெஸ் தென் ஒமேகா ஆஃப் 1/m தான் லெஸ் தென் ஒமேகா ஆஃப் எஃப் ஓவர் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக தான் ஏபின்னு நம்ம எழுதுகிறோம். ஏன்னா எக்ஸ் பிலாங் டு த க்ளோஸ் இன்டர்வல் ஏபி வேர் ஒமேகா ஆஃப் எஃப் ஓவர் ஏபி வந்து கிரேட்டர் தென் 0. ஏன்னா நாட் கண்டினியூஸ் சொல்லும்போது அட்மோஸ்ட் கண்டினியூஸ்ன்னு சொன்னாலே நாட் கண்டினியூஸ் இன் சம் பாயிண்ட் இல்லையா, அந்த நாட் கண்டினியூஸ் சொல்லும்போது ஆசிலேஷன் கிரேட்டர் தென் 0 இல்லையா, அதே தான். இந்த ப்ரீவியஸ் பார்ட்ஸில் என்னென்னலாம் நம்ம எடுத்தோமோ அதெல்லாம் இங்கே திருப்பி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, பை த தியரம் let f is from R1 to R1 for any R greater than 0, let ER be the set of all A belong to R1 such that oscillation of F over A greater than or equal to 1/R ஆகிருந்துச்சுன்னா then ER is closed. Okay, இந்த result நம்ம யூஸ் பண்ண போகிறோம். But EM is closed in R1. Hence EM is a closed subset of closed AB. ஏன்னா R1 ஓட சப்செட்டு தான் க்ளோஸ்ட் ஏபி, சப் இன்டர்வல் தான் க்ளோஸ்ட் ஏபி இல்லையா. அப்போ இஎம் வந்து க்ளோஸ்ட் இன் R1 இருந்துச்சுன்னா இஎம் எதுலேயும் க்ளோஸ்ட் சப்செட்டாக இருக்கும், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபியில் இருக்கும். அண்ட் தஸ் இஎம் இஸ் காம்பேக்ட். ஏன்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இருந்தாலே நம்ம காம்பேக்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இஎம் என்னவா இருக்கும், காம்பேக்ட். EM காம்பேக்ட்னா நமக்கு என்ன தெரியும், which has the Heinz-Borel property. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், therefore a finite number of IN, say IN1, IN2, அது Heinz-Borel property, every open covering admits the finite subcover. அப்போ finite subcover இங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். therefore a finite number of the IN, say IN1, IN2, etc. INK cover EM. அப்போ the closed interval ABயிலிருந்து இந்த finite subcover நம்ம செப்பரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். closed interval AB minus இதனோட union. அப்போ IN1 minus of IN1 union etc. INK is the union of closed interval. அந்த closed interval தான் நம்ம என்ன எடுக்கிறோம், J1 to JP. போன இதில் எடுத்துமே அந்த மாதிரி. ஓகே, அப்போ ஆக்சுவலாக இப்போ closed interval ABனா என்ன அர்த்தம், இந்த IN1 union IN2 etc. union INK union J1 J2 etc. union JPன்னு அர்த்தம். Since no interval JI, அந்த ஜேன்னு சொல்லும்போது அந்த ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 to p இல்லையா, அப்போ ஜேஐனா ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to p contains a point of EM. By the lemma there exists a subdivision tau I. அந்த லெம்மா அந்த கான்வெர்ஸ் பார்ட் ப்ரூவ் பண்ணுறது நம்ம லெம்மா வேணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த லெம்மா பிரகாரம் there exists a subdivision tau I of JI such that upper sum of F over the subdivision tau I minus lower sum of F over the subdivision tau I is less than, அங்கே நம்ம எடுக்கும்போது A into length of the interval சொன்னோம் இல்லையா, அங்கே the length of the interval வந்து minus J modulus of JI by M நம்ம சொல்கிறோம். ஏக்கு பதிலாக அது 1/m போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, there exists a subdivision as, அப்போ சிக்மா என்ன அர்த்தம், the union of இந்த subdivision அர்த்தம். அப்போ சிக்மா equal to tau 1, இது tau 1 union etc. tau p ன்னு அர்த்தம். Okay, then the component intervals of sigma are the component intervals of tau 1 etc. tau p. ஏன்னா சிக்மா இதனோட யூனியன் தானே, அப்போ சிக்மாவோட காம்பனன்ட் இன்டர்வல்லாம் எங்கே இருக்குன்னு அர்த்தம், tau 1 tau p யோட காம்பனன்ட் இன்டர்வல்ஸ் தான் அர்த்தம். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா IN1 bar etc. INK bar. Hence upper sum of F over sigma minus lower sum of F over sigma நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போது இந்த சப்டிவிஷன் சொல்லும்போது சிக்மா எதனோட சப்டிவிஷன், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபியோட சப்டிவிஷன். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி நமக்கு என்ன வருது, யூனியன் ஆஃப் ஐகே IN1 எக்ஸெட்ரா INK அதை யூனியன் பண்ணுறோம், இன்னொன்று J1 நம்ம யூனியன் பண்ணுறோம். அப்போது இங்கே எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள்,
டவ் ஐ நம்ம எழுதும்போது டவ் ஐ வரும்போது ஜே போடுது இல்லையா, அப்போ டவ் ஐ வந்து ஐ வெரிஸ் ஃப்ரம் 1 to p. இது summation I equal to 1 to p upper sum of f over tau I minus lower sum of f over tau I plus okay. அடுத்து அதாவது இந்த j வந்து டவ் வந்து I 1 to p இருக்கு, அது ஒன்று எழுதிட்டோம். அடுத்தது n1 n2 etc nk இருக்கு இல்லையா, அப்போ அதை எழுதும்போது அப்பர் பவுண்ட் ஆஃப் f over I n I ன்னு எழுதுறோம். சஃபிக்ஸில் ni இருக்கு, அந்த I varies from 1 to k minus lower bound of f over in I அது small I அது into modulus of ini. ஓகே, இப்போ இது என்ன நமக்கு தெரியும் பாருங்க, upper sum of f over tau I minus lower sum of f over tau I தான் by the lemma. இந்த லெம்மா பிரகாரம் இதனோட ரிசல்ட் நம்ம என்ன சொல்லலாம், less than போடும்போது modulus of ji by m. அப்போ இங்கே சமேஷன் இருக்கு இல்லையா, அப்போ சமேஷன் வரணும் 1 by m into summation I equal to 1 to p, இதுக்கு பதிலாக modulus of ji plus upper bound minus lower bound வரும்போது நமக்கு என்ன ஒரு oscillation வந்துடும். ஸோ oscillation of f over ini into modulus of ini where I varies from 1 to k. ஓகே, இந்த லென்த் ஆஃப் த இன்டர்வல் இப்போ குட்டி குட்டியாக நிறைய சப்டிவிஷன் இருக்குது, காம்போனன்ட் இன்டர்வல் இருக்குது, அது எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது நம்ம எங்கேருந்து வருது, இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபியை தான் நம்ம ஃபர்தராக க்ளோஸ்ட் இன்டர்வலாக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுதான் நமக்கு ஃபைனட்டாக போகும். அப்போ இது குட்டி குட்டியாக இருக்கிற எல்லா சப்டிவிஷனோட இன்டர்வலை சம் ஆஃப் பண்ணால் இந்த ஏபியோட லென்த்து தான் வரும். இந்த ஏபியோட லென்த் என்னவா இருக்கும், b minus a. ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறோம். இப்போ 1 by m அப்படியே இருக்கும். சம்மேஷனாக சம் ஆஃப் த அந்த சப் இன்டர்வலோட லென்த் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற லென்த் வந்து b minus a. ஓகே, இங்கே அதே போல் பாருங்கள், ஆசிலேஷன் ஆஃப் எஃப் ஓவர் ஐஎன்ஐனா இது ஆக்சுவலாக க்ளோஸ் இன்டர்வல் ஏபிக்கானது. அப்போ இந்த சமேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐஎன்ஐக்கு பதிலாக க்ளோஸ் இன்டர்வல் ஏபி நம்ம போட்டோம்னா சமேஷன் விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்போ நமக்கு மீது இருக்குது சமேஷன் I equal to 1 to k modulus of INI தான் இருக்கும். ஓகே, ஓகே, இதனோட லென்த் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், இது லெஸ் தென் எப்சிலாங் பை 2 ஆக்சுவலாக இது. அப்போ இந்த பார்ட்டுக்கு பதிலாக லெஸ் தென் எப்சிலாங் பை 2. இந்த சமேஷன் I equal to 1 to k modulus of INI தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஹைப்போதசிஸ் பிரகாரம் எடுக்கும்போது இதோ இங்கே எடுத்திருக்கோம் பாருங்கள். சமேஷன் n equal to 1 different modulus of in வந்து லெஸ் தென் எப்சிலாங் பை 2m into f over ab இல்லையா, அதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஒமேகா ஆஃப் எஃப் ஓவர் ஏபியும் இந்த ஒமேகா ஆஃப் எஃப் ஓவர் ஏபியும் கேன்சல் ஆகிட்டா இங்கே எப்சிலாங் பை 2 இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு எப்சிலாங் பை 2 ப்ளஸ் எப்சிலாங் பை 2னா விச் இஸ் எப்சிலாங். அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா மைனஸ் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா லெஸ் தென் எப்சிலாங். பை த லெம்மா 7.2g பிரகாரம் இது லெஸ் தென் எப்சிலாங்காக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் பிலாங் டு த ரீபாண்ட் இன்டெக்ரபிள் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஆஃப் ரீமான் இன்டெக்ரபிள் முடிஞ்சிருச்சு. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.